ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயினுக்கு அந்த மெயின் லீடை வந்து டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவளும் பார்த்திங்கன்னா அந்த கேமிங் வேர்ல்டில் வந்துட்டு நல்லா ஜாலியாக அவனை பார்த்திங்கன்னா டேட் பண்ணி ஊர் சுற்றிட்டு இருப்பா. அப்படியே ரியல் வேர்ல்டில் தான் காட்டுறாங்க. எப்போவுமே ஹீரோவோட டீம் பார்த்திங்கன்னா தனியாகவும், ஹீரோயினோட டீம் பார்த்திங்கன்னா தனியாக தான் சாப்பிடுவாங்க போல். ஆனால் இப்போது ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயினோட டீமில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்களா, நீ என்னடா அதிசயமாக எங்களோட வந்து சாப்பிட்டுருக்கன்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு பிடிக்காத ஃபுட்டாக வாங்கி அவங்க தின்னுட்ருக்கானுங்க, உங்களுக்கு ஆக்வர்டாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் இங்கேருந்து போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஹையுன் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட மெயின் லீடே அவர் தான் ஓனரு. ஹீரோவுக்கு கதை எழுதி கொடுக்குறது வந்து வேற ஒரு பர்சன், பட் அவங்க யார் அப்படின்றத காட்டலை. அந்த ஹையுன் பார்த்திங்கன்னா அவர் எப்போல்லாம் நினைக்கிறாரோ அப்போல்லாம் ஒரு ட்ரிப்பு மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவாராம். இப்போ ஒரு ட்ரிப்பு வந்து ரெடி பண்ணியிருக்காராம். ஸோ அதுக்கு நம்ம எல்லாருமே போகணுன்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோவனுக்கு இதில் பெருசாக விருப்பம்லாம் இல்லை போல். இல்லை, நான் வரலைன்ற மாதிரி சொல்லும்போது, நீ போன டைம் வரல, அதனால அந்த ஆள் உன்னை வச்சு செஞ்சான், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யோசிச்சு பார்க்குறா. இவளை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இக்னோர் பண்ணுறது, பயங்கரமாக வேலையை கொடுத்து சாவடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலையை கொடுத்து அவளை பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆக்கி விட்டுருப்பாப்புல. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் இருக்கும்போது, ஹீரோவும் பார்த்திங்கன்னா நானும் போக வேணான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். அப்பாடா, நம்மளுக்கு ஒரு கம்பெனி கிடச்சிட்டான், இவனை எப்படியாவது மண்டையை கழுவி இவனை போக விடாமல் வச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடந்தாலும் அவனுக்கும் எனக்கும் தான் ஈக்குவலாக நடக்கும், சேர்ந்து தான் நான் மாட்டுவோன்ற மாதிரி இவள் பிளானெல்லாம் போடும்போது, ஹீரோ பார்த்திங்கன்னா டப்புன்னு மனசை மாற்றிக்கிட்டான். இல்லை நானும் வரேன், போகிற வழியில் எங்கள் அம்மாவெல்லாம் மீட் பண்ணோம் அப்படின்னு. அட பாவி, ஒன்றை நம்பி ஒரு பிளானை 5 நிமிஷம் கூட போட முடியலையடா அப்படின்ட்டு அவளுக்கு செம்ம காண்டாயிட்ருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ட்ரிப்புக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரு நீரோட மாதிரி இருக்குது. ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிருது போல், ஒரு மாதிரி அப்படியே குளிரில் நடுங்கிட்டு உட்காந்துட்ருக்கா. படுப்பாவீங்களா, ஏன்டா இந்த மாதிரி ட்ரிப்புன்னு பிளான் பண்ணி ஏவையே வாங்குறீங்க அப்படின்னு. பக்கத்தில் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா ஃபோன் வச்சு இந்த விளாக் மாதிரிலாம் எடுத்துகிட்ருக்கா. அப்போ கை தவறி பார்த்திங்கன்னா ஃபோன் கீழே விழுந்துருது. அவங்க கூட வேலை பார்க்குறவனா எடுறான்னு சொன்னால் அவன் பார்த்திங்கன்னா வித்தையெல்லாம் காட்டானே தவிர அந்த ஃபோனை எடுக்க மாட்டான். அது பார்த்திங்கன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. இப்போ நீ எடுப்பியா இல்லையா அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே இறங்கும்போது பயங்கர சில்லாக இருக்கும் போல். ஆத்தாடி, என்ன இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, என்னால் இறங்க முடியாதுன்றான். அப்போ ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோ வந்து உண்மைக்குமே ஹீரோ மாதிரி தெரிஞ்சிட்ருக்கான். என்னடா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானே இவன் அப்படின்னு. அந்த ஃபோனை எடுத்து கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறமா எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா குடிச்சிட்ருக்கானுங்க. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக போதை ஆயிடுச்சு போல். அவங்க குடிச்சிருப்பாங்கல்ல, அந்த பாட்டிலுக்கான மூடி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கான். அப்போது ஒரு மூடியை மட்டும் காணாமல் அதை தேடிட்டுருக்கான். ஸோ இவனுக்கு ரொம்பவே போதை அதிகமாகிடுச்சு, அவனை போய் தூங்க சொல்லுங்கடா அப்படின்ட்டு இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த கரோக்கி மாதிரி போட்டு பாடிட்டுருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பாட சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா உண்மைக்குமே ஒரு மிகப்பெரிய சிங்கரு, நல்லாவே தெரியும். ஆனால் இந்த ட்ராமாவில் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒழுங்காக பாட்டு பாட வராத மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலோட வெளியே வந்துட்டுருக்கான். நீ ஏன்டா வந்தன்ற மாதிரி கேட்கும்போது யாரோ காக்கா கத்துற மாதிரி கத்துனாங்க, அந்த சத்தம் கேட்டு தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோனை பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கான். மனசெல்லாம் ஒரே புண்ணாக இருக்கேப்பா அப்படின்னு ஹீரோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. வெளியே ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது இப்போ ஃபோன் எடுத்து கொடுத்துருப்பான்ல, அந்த பொண்ணு கூட ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். என்னடா இது, இவங்க இந்த நேரத்தில் இப்படி உட்காந்துருக்காங்கன்னா ஒருவேளை 2 பேத்துக்குள்ளே கனெக்ஷன் இருக்கோ, டேட் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு இவளா ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுறானுங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணுறான். ஸோ அந்த பொண்ணு இருக்கால, ஃபோன் எடுத்து கொடுத்துருப்பாள்ல, அவளை பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் டேட் பண்ணுறாங்க, நம்ம எதுக்கு இவங்களை பிரிக்கிறதுக்கு, நம்ம பின்னாடி உட்காந்துடலான்னு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா முன்னாடியே வரமாட்டா, பின்னாடி தான் உட்கார்றா. என்னடா ஒன்றுமே புரியல, இவங்க டேட் தானே பண்ணுறாங்க, முன்னாடி உட்காந்தா என்ன அப்படின்ட்டு அந்த கன்ஃபியூஷன்லேயே ஹீரோயின் பார்த்திங்கன்னா முன்னாடி உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்படியே எல்லாருமே ஒரு ஆளாக இறங்குறாங்க. லாஸ்ட்டாக ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. அந்த டைமு ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு சடனாக ப்ரொப்போஸ் பண்ணுறான். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ உடனேலாம் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்து சொல்ல அப்படின்னு. இவள் வீட்டுக்கு வந்து மண்டை பிச்சுட்டு இருக்கா.
இவன் என்னடா திடீர்னு நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, நேற்று நைட்டு தான் அந்த பொண்ணு கூட ஒன்றா இருந்தா, அந்த பொண்ணை டேட் பண்ணிவிட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறானா, ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு மண்டை பிச்சுட்ருக்கா. ஸோ மறுநாள் காலையில் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நேராகவே கேட்குறா, நீ ஹீரோ டேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு. அப்போ தான் அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்ருக்கா, அட நாங்கள் 2 பேரும் டேட்லாம் பண்ணல, அவன் அந்த தண்ணியிலேருந்து ஃபோன் எடுத்து கொடுத்தான்ல, ஸோ எனக்கு அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் மாதிரி வந்துருச்சு, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன், பட் அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான், சரி எழுந்து போவோமேன்னு எந்திரிச்சேன், நான் நல்லா குடிச்சிருந்தேன்ல, அதனால் அப்படியே மயக்கம் போட்டு அவன் ஷோல்டரில் சகைய வேண்டிய ஒரு நிலமை, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இவளுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோவை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது, அங்கே தான் ஹீரோ பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இவ பார்த்திங்கன்னா ஹீரோவை பார்த்தா ஏதோ கரப்பம்பூச்சியை பார்க்குற மாதிரி அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. ஹீரோக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவனே கேட்குறான், நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஆன்சருமே பண்ணல, கொஞ்சம் ஆக்வர்டாக வேறு இருக்குது, என்னன்னு சொல்லுங்கன்ட்டு. இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இவ பார்த்திங்கன்னா அந்த கேமிங் வேர்ல்டுக்குள்ளே வந்துடுறா. ஸோ அந்த மெயின் லீட் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அவன் பார்த்திங்கன்னா ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்குற பையன் வந்துட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், ஆனால் எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு. இதை கேட்டால் அவன் பார்த்திங்கன்னா ஜெலஸாக ஃபீல் ஆகி அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது, என்ன இவன் பொறாமலாம் பட்டு போயிட்டுருக்கானே அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு சலூனுக்கு தான் வந்திருக்கா. அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோயின் வந்து இப்போ அந்த கேமிங் வேர்ல்டில் டேட் பண்ணிகிட்ருக்கான்ல, அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இவனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புக்கு வேறு இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. என்ன அப்படின்னா, இவ வந்துட்டு இந்த மெயின் லீடை டேட் பண்ணுறாள்ல இந்த கேம் வேர்ல்டில், அதே மாதிரி நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இவனை வந்து டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அந்த ரிவ்யூஸு ரேட்டிங்ஸ் தான் அந்த புக்கில் வந்து எழுதியிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா மனசே உடஞ்சிருது. என்னது, என்ன மாதிரி நிறைய பெண்கள் அவனை வந்து டேட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு மனசுடைஞ்சு வீட்டுக்கு வரா. வீடு பார்த்திங்கன்னா குப்பையாக கிடக்கு. எப்போவுமே அந்த கேம் வேர்ல்டில் டேட் பண்ணி சுற்றிட்டு இருந்ததில் வீட்டை மறந்துட்டா. ஸோ வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டா. இவ பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளே தான் வரா. ஸோ அந்த மெயின் லீட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின்கிட்ட வந்துட்டு நல்ல விதமாக பேசுகிறது, நல்லாவே கேரிங்காக பார்த்துக்கிறான், அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வரும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறா, இது வந்துட்டு நிஜம் கிடையாது, ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு கேம் வேர்ல்டு தான், எல்லாமே கற்பனை தான், என்னை கிஸ் பண்ணுற மாதிரி இவன் எத்தனையோ பேரை கிஸ் பண்ணியிருந்திருப்பான், ஸோ இது வந்துட்டு ஃபேக்கு, ஸோ நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு இவன் வந்து ரிங்கை கழட்டுறா. ஆனால் நிஜ உலகத்துக்கு வரல, அந்த டுட்டோரியல் லேடி இருக்காங்கள்ல அவங்கள தான் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவனை எத்தனை பொண்ணுங்க டேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அது 12,000க்கு மேலே டேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு லைட்டாக ஹார்ட்டெல்லாம் வலிக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படி? ஆமாம்மா, இது வந்து ஒரு கேமிங் வேர்ல்டு தான், ஸோ ஒன்றை மாதிரி நிறைய பெண்கள் இருப்பாங்க, அவங்களையுமே வந்து டேட் பண்ண தான் செய்வான் அப்படின்னு. அப்போ எனக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாதா அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிஜ உலகத்துக்கு வந்துடுறான். அந்த கஸ்டமர் கேருக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டீங்களாடா, வச்சிட்டிங்களாடா அப்படின்னு. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்களுக்காக, அதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு தனியாக நாங்கள் ஒருத்தவங்களை க்ரியேட் பண்ணி கொடுப்போம், அவங்க உங்களை மட்டும் தான் டேட் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஒரு 2000 கொஷின் இருக்குது, ஸோ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற மாதிரி, நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டை உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு. அடடா, இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு இவளும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் பேக்கை வந்து போட்டுட்டா. 2000 கொஷினுக்கு இவள் பார்த்திங்கன்னா ஆன்சர்லாம் பண்ணிட்டா. இப்போ இவள் வந்துட்டு அந்த கேமிங் வேர்ல்டில் தான் காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காளா. அப்போ அவளோட ஸ்கார்ஃப் பார்த்திங்கன்னா பறந்து போகுது. அதை ஒருத்தவன் பைக்கில் வந்து அழகாக கேஷ் பண்ணி நம்ம ஹீரோனை நோக்கி கொண்டு வந்துட்டுருக்கான். நமக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர் வருது வருது அப்படின்னு இவள் ஆர்வமாக பார்க்குறா. ஆனால் பயங்கர ஷாக் ஆகிடுறா. அப்படி என்னத்தை பார்த்தான்றது தெரில. அப்படியே நிஜ வேர்ல்டுக்கு வந்துடுறா. அங்கே பார்த்திங்கன்னா ஹீரோ லிஃப்ட்டில் பார்த்து ஏதோ பேயை பார்த்த மாதிரி பார்க்குறா. என்ன அப்படின்னா, அவளுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அச்சசலாக ஹீரோ மாதிரியே இருக்கான். அதை பார்த்து தான் இவள் இவ்வளோ ஷாக்காக இருந்திருக்கா. இவளுக்கு பார்த்திங்கன்னா இதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஹீரோவை தான் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த டுட்டோரியல் எடிட்ட போயிட்டு என்ன ஏமாத்துறீங்களாடா, வைக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ வந்து 2000 கேள்விக்கு ஆன்சர் பண்ண, உனக்கு வரப்போகிறவன் வந்துட்டு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த பாய் ஃப்ரெண்டை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நீ இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னா அந்த அம்மாவும் கத்தி விட்டுரு. இவளுக்குன்னா ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா இது, நம்ம அந்த 2000 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோம் சரி,
அது எப்படி ஹீரோ மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோவையே உத்து பார்த்துட்ருக்கா. இவனை நம்மளுக்கு ஒரு வேளை பிடிச்சிருக்கோ, அதான் இவனோட கேரக்டர் நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்துருப்போமோ அப்படின்ட்டு இவளுக்கு மண்டையே வெடிச்சிரும் போல். சரி, உண்மைக்குமே அவனை நம்மளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை அந்த பாய் ஃப்ரெண்டை நம்ம டேட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா அந்த கேமிங் வேர்ல்டுக்குள்ளே தான் வர. ஹீரோ மாதிரி இருக்கிற பர்சன் பார்த்திங்கன்னா வாயை நம்ம லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே பைக்கில் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அந்த 2000 கொஷினில் இதுவுமே ஒரு கொஷின் தான் போல். இந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்திருப்பா, எனக்கு வந்து என் பாய் ஃப்ரெண்ட் கூட கட்டி பிடிச்சிட்டு பைக்கில் லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்னு. அதுதான் இப்போ நடக்குது. இதுக்கப்புறம் ஒரு பாருக்கு வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா இவனோட சேர்ந்து ஜூஸ் எல்லாம் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கொஷினில் ஆன்சர் பண்ணியிருந்திருப்பா. ஸோ அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு ரெசார்ட் மாதிரி தான் கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ அவளை பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் வந்து விடுறா, நீங்கள் இருந்துக்க அப்படின்னு. அங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா. காலேஜ் டைமில், அதாவது இவன் அந்த மெயின் லீடை டேட் பண்ணியிருந்திருப்பாள்ல, அப்போ காலேஜில் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாள்ல, அவள் தான் இங்கே இருக்கா. சரி நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு இவளும் பேச போகும்போது அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நீ யார், எதுக்கு என்கிட்ட வந்து தெரிஞ்ச மாதிரி பேசுகிறன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து புரிஞ்சுக்கிறா, ஓகே இந்த ஸ்டோரிக்கு இவன் வந்து வேறு ஒரு கேரக்டர் போல் அப்படின்ட்டு அப்படியே நிஜ உலகத்துக்கு வந்துடுறா. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா இதே வந்து அப்படியே படப்படான்னு துடிக்கும் அப்படின்ட்டு இவனும் ஹீரோவை உத்து பார்க்குறா. ஒன்றுமே துடிக்கலை. இவனை நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா கேமிங் வேர்ல்டுக்குள்ளே வராங்க. ஹீரோ வந்து விளாண்டுட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா நல்லா அவனே உட்காந்து ரசித்து பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் ஒரு கேம்பிங் மாதிரி போட்டு அங்கே டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் நைட் அப்படியே வாக் போகும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. காற்றெல்லாம் அடிக்குது, ஏதோ பேய் வர மாதிரிலாம் சத்தம் கேட்டுட்ருக்கு. அப்போ தான் அவள் யோசிச்சு பார்க்குறா, அந்த 2000 கேள்வியில் இதுவுமே ஒன்று. எனக்கு ஹாரர்லாம் ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்திருப்பா. அடா பாவிங்களா, இதை கூடவாடா நீங்கள் நடத்தி வைப்பீங்க, பேகி வந்துடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பீதியில் இருந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு சத்தம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேட்குது. இவ பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு பின்னாடியே போய் ஒழிஞ்சிக்கிறா. ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி தான் வந்திருக்கான். அட நாயா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே அந்த மின்மினி பூச்சி எல்லாம் பறக்க அப்படியே ஒரு குட்டி ரொமான்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டுருக்கு. இவளுக்கு இப்போ நிஜமாகவே ஹார்ட் பார்த்திங்கன்னா அப்படியே பட்டப்படன்னு துடிக்குது. ரியல் வேர்ல்டுக்கு வந்துமே அந்த ஹார்ட் பார்த்திங்கன்னா துடிக்கிறது நிற்கவே இல்லை. இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு பார்த்திங்கன்னா போகிறா. ஆனால் ஹீரோவை பார்த்திங்கன்னா இவனால் ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அங்கே வந்துட்டு அதே மாதிரி ஒரு பர்சனை டேட் பண்ணிவிட்டு நிஜ உலகத்தில் வந்துட்டு எப்படி நம்ம கண்டுக்காத மாதிரி இருக்கிறது. ஸோ அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அந்த டைம் அந்த ஹையூன் பார்த்திங்கன்னா 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கீங்கள, அந்த ஸ்டோரியோட ஆத்தருக்கு அவார்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணி வந்து வாங்கிக்க சொல்லுங்கன்னு 2 பேரும் வெளியே வராங்க. அப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நான் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், பட் நீங்கள் எந்த ஒரு பதிலுமே எனக்கு சொல்லலை. அதுவே எனக்கு ஆக்வர்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்னை பார்த்து ஆக்வர்டாக ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறானா. என்ன இவன் கொஞ்சம் கூட டைம் எடுக்காமல் புஸ்குன்னு நம்மளை இப்படி பேசிகிட்டே போகிறானே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அவார்டு கிடச்சிருக்கு, ஸோ நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. நான் வரேன், ஆனால் அந்த ஹீரோ பெண்ணோட ஆத்தர் மட்டும் அங்கே வரக்கூடாது. அவங்க வந்தாங்கன்னா நான் வரமாட்டேன், அவங்களாம் வரமாட்டாங்க, நீங்கள் வாங்கன்ற மாதிரி இவ சொல்லிடுறா. அந்த அவார்ட் கொடுக்குற அந்த நாளும் பார்த்திங்கன்னா வருது. ஃபஸ்ட்டு ஹீரோனோட ஆத்தருக்கு அவார்ட் கொடுத்துறானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீரோட ஆத்தருக்கு தான் கொஞ்சம் பெரிய லெவல் அவார்டு வந்து கொடுத்துட்றானுங்க. இந்த மாக்கா செம்ம காண்டாயிட்ருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இவன் வந்தானா நான் வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கு. அவள் பார்த்திங்கன்னா வந்தாச்சு போயாச்சு வாங்கியாச்சு, இதுக்கு மேலே ஏன் மேம் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு அது கோவத்தில் பார்த்திங்கன்னா பிடிச்சி தள்ளி விட ஹீரோயின் விழுகிற மாதிரி போகும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே தாங்கி பிடிச்சி விட்டுருக்கான். இவனா க்ளோஸ்அப்பில் பார்க்க கொஞ்சம் அழகாத்தாயாக இருக்கான் அப்படின்ட்டு இவ்வளோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அவனை மூஞ்சியவே ஊற்று பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் இவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்றா உட்காந்து சரக்கெல்லாம் குடிச்சிட்ருக்கானுங்க. ஆனால் ஹீரோட ஆத்தருக்கும் ஹீரோனோட ஆத்தருக்கும் பார்த்திங்கன்னா வாய்ச்சண்டை வந்துடுது. ஹீரோட ஆத்தர் வந்து பார்க்க சின்ன பையனாட்டம் தான் இருக்கான். நீ பெரிய ரைட்ரா அப்படின்ட்டு 2 அடிச்சுக்கிட்டு நாரிட்டு இருக்கானுங்க. அவங்கள பிரித்து கூட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவளோட ஆத்தரை ரூமில் படுக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே உட்காந்து குடிச்சிட்ருக்கா. அப்போது அந்த கேமிங் வேர்ல்டில் இருக்கிற நம்ம ஹீரோட்டிருந்து இவளுக்கு மெசேஜெலாம் வந்துட்டுருக்கு. ஸோ காலுமே பண்ணுறான். பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட தான் உருகி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஹீரோவே ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டுருக்கான். அட நீ என்னடா ஃபோன்லேயும் பேசிட்டு நேர்லேயுமே வந்து நிற்கிற அப்படின்ட்டு அவனோட கண்ணத்தெல்லாம் பிடிச்சி பார்த்திங்கன்னா அப்படியே தடவி விட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா.
ஆனால் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பேசிகிட்டே தான் இருக்குது. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா, ஐயோ இவன் நிஜமான ஹீரோ போலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி திகச்சு போய் பார்த்துட்ருக்கா. ஆனால் ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவன் வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக ரியாக்ஷன்லாம் கொடுத்துருந்துருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போதே இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவளை ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருந்துருக்கும். ஹீரோயின் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணியிருந்திருப்பாள்ல. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போமா, ரூமுக்கு போமான்னு சொல்லிவிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஆனால் இப்போ தான் இவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அந்த குடிச்சிருப்பாங்களா ஒன்றா, அப்போ ஹீரோயின் வந்து அந்த லேடியை கூட்டு வரும்போது அந்த அம்மா உழம்பி இருந்திருக்கும். எனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படி இப்படின்னு. எனக்கும் தான் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோன்னு சொல்லியிருந்திருப்பா. அது ஹீரோ கேட்டிருந்திருப்பான். எது பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, அப்புறம் எதுக்கு நம்மக்கிட்ட இப்படி போய் சொல்லணும்? ஒருவேளை நம்ம சடனாக அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணனால எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாளோ அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்கான். மறுநாள் காலையில் ஹீரோயினும் அவங்க ஆத்தரும் பார்த்திங்கன்னா காலங்காலத்திலே கிளம்பி அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஆனால் ஹீரோட மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்து அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் போயிட்டாலே அப்படின்ட்டு இவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எங்கிட்ட ஹீரோயின் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடுறாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவையே ஊற்று பார்க்குறா. ஹீரோவை பார்க்கும்போதெல்லாம் அந்த கேமிங் வேர்ல்டில் இருக்கிற ஹீரோ தான் ஞாபகம் வரான். ஸோ இவ பார்த்திங்கன்னா டப்புன்னு அந்த டிவைஸ் எல்லாம் மாட்டிட்டு உள்ளே போயிடுறா. அங்கே அந்த ஹீரோவை பார்க்கும்போது இவளுக்கு பார்த்திங்கன்னா நிஜ உலகத்தில் இருக்கிற ஹீரோவை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ அவன் வந்து கூப்பிட்டுட்ருக்கான், வாயேன் நம்ம ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இவ யோசிச்சு பார்க்குறா, இப்போ இவனோட நம்ம போனோன்னா எப்படிலாம் இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக ஊரெல்லாம் சுற்றுவோம், என்ஜாய் பண்ணுவோம், அப்புறம் நமக்குள்ளே கொஞ்சம் நெருக்கம் வரும், டேட் பண்ணுவோம், இவன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான், கல்யாணம் பண்ணுவோம். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது இந்த உலகத்தோட மட்டும் முடியாது. ஏன்னா நிஜ உலகத்துலேயும் ஹீரோ அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கான். ஸோ இவனை இங்கே நான் வந்து டேட் பண்ணி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா நிஜ உலகத்துலேயுமே எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா குழம்பிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.